எங்க ப்ரொடியூசர்ஸ்ல 75% நடுத்தரில் நிற்கிறதுக்கு பல டைரக்டர் நிற்கணும். அது தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸா தியேட்டருக்கு வருவாங்க. ஸ்ரீ குருபியோ நமஹா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட முதல் படம் நெடுஞ்சாலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ கைலின் வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றேன். பட் ஸ்டில் எனக்கு நீங்க கொடுக்குற இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப பெருசு. அண்ட் ஐ மீன் இட். ஸோ இந்த படத்துக்கும், இந்த கைலன் திரைப்படத்துக்கும், எங்களோட காஸ்டுக்கும், இந்த க்ரூப்புக்கும், இந்த ஒரு படத்துக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும்னு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இப்போ நான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன். இந்த படம் வெளியில வரும்போது எல்லாரும் சொன்னாங்க, மேடையில பேசும்போது சொன்னாங்க, லைக் there is a pain behind every release. I've seen a director struggle for it. நம்ம ப்ரொடியூசர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி I've seen them struggle for it. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரகிள், இதோட பெயின் வந்து அதோட ரிலீஸ் ஆகும்போது அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் கேட்க உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தான் இருக்கு. இந்த படத்துக்கும் எங்களோட இந்த டீமுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம், இங்கே ஆடியோ ஃபங்க்ஷன், ஒரு போன வாரம் ஆடியோ ஃபங்க்ஷன். பாக்யராஜ் சார் நானும் இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு 25 படம் நடந்துட்டு இருக்கோம். அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார். பெரிய இந்த பந்தாக தான் இந்த வேலையே கிடையாது. இப்போ நான் வந்திருக்கு, இது அந்த மாதிரி ஒரு 100 படம் வந்திருப்பேன் அந்த ஒரு வருஷத்துல. என்னுடைய சகோதரர்கள், நண்பர்கள், சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து கூப்பிடும்போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்தி இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம். ஆனா இந்த படம் என்னன்னா, அது என் படம். கைலன் என்பது என் சொந்த படம், என் புள்ள தயாரிச்ச படம். அவன் ஏறக்குறைய 1991 என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான். வண்ணாரப்பேட்டையில காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துறேன். அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸுடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு 12:45 1 மணி இருக்கும், மீட்டிங் முடிக்கிறோம், ஜனகணமன பாட நிற்கிறோம். ஜனன்னு ஆரம்பிச்ச உடனே சார் சார் ஒரு நிமிஷம் குரல பார்த்தா விடா விடாது. இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காரு. அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவோம். ஒரு 22 23 வயசு இருக்கும். அப்போ என்னப்பா, நான் புதுக்கோட்டையில இருந்து வர்றேன், அங்க நர்சரி ஸ்கூல் நடத்துறேன், நான் சங்கத்துல சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி என்ன பண்ணாரு, தேசிய பாட போறோம், நிறுத்து உட்காருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இருப்பா, ஒரு புள்ள புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கு, பஸ் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு ஆர்வம் வந்திருக்கோம், ஜனகணமன பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பொறி மாதிரி பறந்துட்டான். பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துச்சு. அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை. அதுல இருந்து முயற்சி உழைப்பின் சிகரம் அவன். இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில கொடுத்துட்டான்னா, என் சகோதரர் தனஞ்சயன் கூட சொன்னார், அவனுக்கு ஈக்குவலா ஒரு மனுஷன் வர முடியாது சார். தைரியத்துல திராவிட வறுமையில வாடி வளர்ந்து கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான். நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம், ஒரு கட்சி ஒரு பக்கம், செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், தம்பி வேணாம், கட்சி தனியா நடத்தாத, ஒரு கட்சியில போய் சேர்ந்து இருக்கிற கட்சியில சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டார். மயிலாப்பூர்ல ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான், இணைப்பு, கட்சி இணைப்பு. பிறகு பாரதிய ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால சொல்றேன். அவங்க ஒரு பெரிய கேரக்டர். சஞ்சயன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர், அவன் சாதாரண ஆள் இல்லை. பாரதிய ஜனதாவில் வேகமா இருந்து எல்லாரோட நல்ல பேர் எடுத்துட்டே வந்தான். புதுக்கோட்டையில
ஒரு கல்யாணம். பாரதிய ஜனதா துணைத் தலைவரா இவரை கூப்பிடுறாங்க. இன்னைய முதல் அமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினும் போறாரு இந்த கல்யாணத்துக்கு. அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான், தம்பி பேசுறான். பேசும்போது என்ன பண்ணிட்டான், நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்டான். இவன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர். அவரு திமுக எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற தலைவர். இல்ல, அந்த துணிச்சல் பாருங்க, யாருக்காவது வருமா? அன்னைக்கு செஞ்சாச்சு சார் லைஃப். உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க, நீக்கிட்டாங்க. 2வது நாள் போன் வருது, நீ வந்து என்ன பாருன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிடுறாரு. இது நீக்கினார்னு அவர் கூப்பிடுறாரு, அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க, நீ என் கட்சியில வர்றேன்னு செய்தி தொடர்களை போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமா இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க டிவி பேட்டியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவன் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டா சொல்லிட்டு இருப்பான். இவன் அந்த 2001 என் கூட இருந்தப்ப நான் படம் எடுத்துட்டு இருந்தேன். நம்ம ஒரு மாதிரிமா சின்ன போய்க்கலாது தங்கமான தனிச்சு, அப்போ கூட ஷூட்டிங் தான் வருவான். அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆக்குங்க, படம் எடுக்கணும்னா, அப்பா கொஞ்சம் இரு, இப்போ வேணாங்க, இல்லை இல்லைண்ணா. அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சில்ல மெம்பர் ஆக்கி விட்டேன். பிறகு நான் விநியோக சங்க தலைவரா 2000 போட்டி போடுறேன். அப்போ அங்க ஒரு தலைவர் சர்வாதிகாரம் சினிமாவே ஆட்டி படைக்கிறார். 17 வருஷமா அவரே தலைவர். ஒருத்தம் கூட நாமினேஷன் வாங்க முடியாது, க்ளோஸ். அப்ப நான் போய் முதல் முறையா போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு வந்து என் பக்கத்திலேயே இருப்பான். எனக்கு பெரிய பாதுகாப்பு. பிள்ளையா மட்டும் இல்ல, ஒரு பாதுகாப்பு ஜெயிச்சேன். அப்பதான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது. இப்போ அங்க மறுபடியும் தலைவராக இருக்கேன். ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனை பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி இன்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சு. என்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க, தனஞ்சய் சொன்ன போல. ஆனா இப்படிப்பட்ட டைரக்டர் அடைய மாட்டாங்க. நாராயணன் இப்படி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எங்க ப்ரொடியூசர்ஸ்ல 75% நடுத்தரில் நிக்கிறதுக்கு பல டைரக்டர் நிக்காரணும். அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். நீங்க இல்ல. ஏன்னா நம்பி விடணும்னா யார்கிட்ட விடணும்? எங்க தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு? நிறைய நல்ல டைரக்டர், அதுவும் இப்போ வர தம்பிங்க ரொம்ப அற்புதமா பண்றாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு. ஆனா செலவுகள் தான் ஓவரா இருக்கு. 5 கோடியில படம் முடிக்கலாம், 9 கோடிக்குள்ள முடிச்சிடுறாங்க. ப்ரொடியூசரை ரிலீஸ் பண்ண முடியாம அவஸ்தப்படுறாங்க. இந்த படம் பாருங்க, தமிழ் பெயர். இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பெயர். எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் 75% வருது. அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு, அப்போ டைட்டில் தமிழ்ல வந்துகிட்டே இருந்தது இங்கிலீஷ்ல. அவர் பார்த்தார் எப்படி ஒண்ணுல திருத்துறதுன்னு. தமிழில் பெயர் வைத்தால் 3 லட்சம் மானியம் சார். எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார், இங்கிலீஷ் காணும் சார். இப்போ இன்னைக்கு பார்த்தா 75%, 75% ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க. அந்த அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயர், அதாவது திறமையானவன், நேர்மையானவன். இந்த கையில நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள். அப்படி வைக்கணும். கம்பராமாயணத்துல திருக்குறள்ல இருக்கு நிறைய தமிழ் பெயர் இருக்கு. அதை விட்டுட்டு ஆங்கிலத்துல பெயர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்குனரை பாராட்டுகிறேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த சிறு முன்னோட்டம் காட்டி விட்டது. ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க. அது ஒரு கிரைம் சப்ஜெக்டா, த்ரில்லரா, ஏதோ ஒன்று. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்.
மியூசிக் ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கேமரா ஃபர்ஸ்ட் கிளாஸ், எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க. இன்னைக்கு எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறுது, பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது. இந்த 5 வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது, சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது. என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரம் மிக்க படங்களை எடுங்க. இந்த கையில மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்தவர்கள் பாருங்க, நிறைய படத்துல ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். போகணும் படம், நீ நடித்த படம்னா அந்த ப்ரொமோஷனுக்கு போகணும். ஹீரோ நான் போக மாட்டேன், அதுக்கு பணம் கேட்கறாங்க சார். சம்பளம் வாங்குறது டப்பிக்கு முன்னால சம்பளம் வாங்கிடுறான். ப்ரொடியூசர் கேடு கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீ டப்பிக்கு முன்னால பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான். ப்ரொமோஷன் கூப்பிட்டா அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கேட்கறாங்க. இந்த அக்கிரமெல்லாம் ஒழியணும், நல்லது நடக்கணும், சினிமா செழிக்கணும், ஆடியன்ஸுக்கு நல்ல படங்களை கொடுக்கணும். அந்த வரிசையில் கையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும். என் தம்பி பி.டி. அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். காலதாமதம் வந்ததுக்கும் எல்லாத்தையும் காத்திருக்கு வச்சிருக்க முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு 11 மணி அப்படிங்கிற மாதிரி மனைவி சொன்னாரு. சரி 11ன்னா ஒரு 10-15 நிமிஷம் முன்னுக்கு ஆகும் அப்படின்னு வச்சுட்டு தான் புறப்பட்டேன். இங்கே வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சேன் 10 மணிலேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பேசும்போது சொன்னார் 9:30 எல்லாரும் இது பண்ணுறாங்க. சரி இவ்வளவு இத்தனை பேர்த்து இவ்வளோ நேரம் ஏன்னா சொன்ன டைமுக்கு வரணும் அப்படிங்கிறத எப்பவுமே முயற்சி பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ டிலே ஆகிடுச்சு, அப்படி மன்னிச்சு. மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் இப்படி பணிவான வணக்கம். அதே மாதிரி விழாவில் இந்த கையின் திரைப்பட விழாவில் பங்கெடுத்து வந்திருக்க முன்னோர் கொண்டிருக்கவங்க எல்லாத்துக்கும் இப்படி பணிவான வணக்கம். அவருக்கு நிறைய பொறுப்புகளுக்கு அதில் தலைவர் இதில் தலைவர் அப்படின்ட்டு அந்த எல்லா பொறுப்பை விட சினிமா மேலே உண்மையான அபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதன் ராஜன் அப்படிங்கிறது. அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு பொறுப்பு அவர்கிட்ட. ஸோ அவருக்கும் அதே மாதிரி தனஜயன், அப்புறம் இந்த வாத்தியார்கிட்ட படிச்சிருந்தா எல்லாருமே எவனும் மக்கள் இருக்க மாட்டாங்க, நல்லா படிப்பாங்க அளவுக்கு ஞான சம்பந்தம் அவர்கள். அவர் முதல் கொண்டு இன்னும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சிவதா இவ்வளவு நல்ல பேர் நடிக்கிறதுல சம்பாதிக்கிறத விட கேரக்டரில் இவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவங்க எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத டைரக்டர் முதற்கொண்டு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா, ஹரி, இன்னைக்கு மியூசிக், அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ராஜன் சார் பேசிட்டு இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்கிறதுல தமிழ் பேர் வைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினாரு. நான் அப்படியே யோசித்தேன், நாம் ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா டார்லிங்னு வந்தது படத்துக்கு டைட்டில். ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தா பரவாயில்ல, டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேறு தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு, அதில் ஹிந்தி பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்வோமா அப்படின்னு சொன்னோம் ஒழிய மற்றபடி தமிழுக்கு மறுப்பா வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறதால நம்ம தமிழ் தான் சோறு போட்டுருக்கு. அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவசரம் ஊழிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன். அவர் பேசும்போது அவர் எரியாமையே சினிமா இன்னைக்கு என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். அது
தனஜெயனா அவருக்கு கவுண்டர் கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு என்ன அதுன்ட்டு. என்ன ஒன்று அதில் என்னன்னா, சில பேர் வன்மமாக எழுதுறாங்க, அது பாதிக்குது அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த மாதிரி எழுதுறவங்களை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும், அவ்வளோதான். என்னன்னா, நல்ல படம் எடுத்தால் அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல படம்ங்கிறது கண்டிப்பாக வந்து அது ஓடித்தான் தீரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஞானசம்பந்தன் சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த படம் வந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல படம்னு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வெளியூர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு ஊராக ஓடிட்டுனால அந்த படமே சரி இப்போ பார்த்தலான்ட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போ 5-6 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். பார்த்தோன்னே அந்த டைரக்டர் கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட அந்த டைரக்டர் அப்படியே கொஞ்சம் பிடியாங்க அந்த இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு. கேட்டால் அவர் பிஸியாக இருக்காரு, இவர் பிஸியாக இருக்கிறதுல அவர் பேர் சொல்லிட்டார். அவ்வளவு பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசார பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். கோடிகளெல்லாம் நம்பாமல் பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளமெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார். இந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுறதும் கண்டிப்பாக சில பேருக்கு சிலர் பிடிக்கல அப்படின்னா அப்படித்தான் எழுதுவாங்க. சில பேர் ஜங்கனம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமையை காமிக்கணும்னு சில நேரங்கள் விமர்சனங்கள் அப்படி தப்பாக எழுதுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க. மனசில் இருக்கிறத ஓப்பனாக வந்து படம் பார்த்து சொல்கிறேன். அதுதான் நிறைய படங்கள், சின்ன படங்களுக்கு அவங்க சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியார் படம் தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜிஞ்சார்கிட்ட கேட்டுருந்தேன். இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்டன்ட்டு அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா அவர் பேசும்போது அவர் நடிக்க வந்ததுலேருந்து ஒவ்வொன்றா சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு இப்போ இந்த கட்சியில் தான் இருக்காருங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான முறையில் டிஎம்கே இருக்காரு. ஸோ அவர் படத்துக்கு நடிக்க வந்துட்டு படம் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா டைரக்டருக்கும் அவர் டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிட மாட்டாங்க. ஏன்னா காலையில் டிஸ்கஷன் 7:30 மணி 7:45 ஸ்டார்ட் பண்ணிடுவார் தேவர் ஃபிலிம்ஸில். 7:45 ஸ்டார்ட் பண்ணி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல சீன் வந்தால் கூட வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பார் தேவர். அண்ணா ஒரு நல்ல சீன் இருடா, மணி 8 தாண்ட போகுது, இன்னும் ஃபோன் வரலையேன்னு பார்த்துருக்கேன், நீ வேற அப்படின்பாரு. டக்குன்னு ஃபோன் அடிச்சுக்கலாம், மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்துட்டீங்க மாப்பிள்ள, சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக எடுங்க. ஸோ முதல் ஷாட்டு 8 மணிக்கு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து தேவனுடைய ஒரு இது, எந்த காரணம். அதனால் அந்த 8 மணிக்கு ஃபோனில் வெயிட் பண்ணிட்டு இருந்து 8 மணிக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து நிம்மதியாக வேலை பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு. ஆனால் என்ன அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒன்மேன் ஷோவாகவே எடுத்துட்டு போயிட்டார். ஒழிய ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து இந்த சினிமாக்குள்ளே விடாம விட்டார். அதனால அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து பின்னால் வரும்போது பேர் சொல்கிற அளவுக்கு எல்லாம் போச்சுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த படம் தமிழ் இன்னொரு தடவை முதலிருந்து படிக்கணும் போல் இருக்கு எனக்கு. இந்த கையிலன்னு பேர் கேட்டது என்னடா நிறைய படங்களுக்கு தெரிய டைட்டில் வைக்கிற டைட்டில்லாம் பார்த்தா எங்கே தேடி எடுத்தோன்னா சங்க காலத்துக்கு தேடி எடுத்தோம், அது எடுத்தோம், இதில் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்காங்க. அப்புறம் அன்னைக்கே ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன், கையில் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி நிறையா அர்த்தம் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் இந்த படத்தில் பேசினவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இந்த படத்துக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பேசுனதில் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் மீண்டும் ஒரு முறையில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன்.